உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 3 டாட் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி 5வது ஆப்ஷன் மேலேருந்து பார்க்கும்போது டேஷ்போர்டு, சேவ் மை ஏர்னிங்ஸ், அந்த டெமோ, அடுத்து டிஸ்கவுண்ட் ஆஃபர், வெப் லிங்க், அடுத்த ஆப்ஷன் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் க்ரோமில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேஜ் இப்படி ஃபுல்லாக ஓப்பன் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல டவர் இருக்கிற இடத்துல வச்சு பயன்படுத்துங்க. யூசர் நேமை டைப் பண்ணணும். யூசர் நேமை டைப் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் அதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா, அதுதான் வந்து வரும். சரிங்களா, மை நேம் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிரும். இதில் மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுக்காதீங்க. சரிங்களா, வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இயர் வரும். டிசம்பர் 2023 அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இயர் வந்து மேலே டாப்பில் இருக்கும். அதில் வந்து இயரில் மேலேயே டச் பண்ணிங்கன்னா 10 வருஷமாக முன்னால் போகும். உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் வேணுமோ அந்த இயரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி கீழே மந்த்து நீங்கள் 12 மந்த்தும் அதில் இருக்கும். அதில் என்ன மந்த் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டு வரும். அந்த டேட்டில் அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். அதே மாதிரி அட்ரஸ்ஸு, லேண்ட்மார்க் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அடையாளங்கள், ஏதாவது ஒரு வாட்டர் டேங்கோ, ஸ்கூலோ, சர்ச்சோ, கோயிலோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு லேண்ட்மார்க், ஒரு அடையாளம் கொடுத்துக்கோங்க. பின்கோடு என்னன்னு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்டில் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டும், தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஸ்டேட்டும் இருக்கும். நீங்கள் என்ன ஸ்டேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணிடுவீங்க, பின்கோடு டைப் பண்ணிடுங்க. சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எதுவோ அது இதில் ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை கொடுத்துக்கலாம். பின்கோடு அதில் மேலே கொடுத்துக்கோங்க. அடுத்து பேங்கிங் டீட்டெயில் தான் ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பேங்க் அப்படின்னு இருக்கும். இதுலேயுமே நான் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா பேங்கையும் கூட யூஸ் பண்ண வேண்டாம். இதில் இருக்கிற பேங்க் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இருந்தாலுமே இந்த ஆக்சிஸ் பேங்கு, கனரா பேங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கு, HDFC, HSBC, ICICI, IDFC, இந்தியன் பேங்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு, இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிற கொஞ்சம் நேஷ்னலைஸ் பேங்கு, ஒரு ஸ்டாண்டர்டான பேங்க் நேம் மட்டும் கொடுங்க. சரிங்களா, எல்லா பேங்கும் கொடுத்தாலும் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்குது, யூகோ பேங்க் இருக்குது, யூனியன் பேங்க் இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரி இருக்குது. அதர் கொடுத்து வேறு பேங்க் கொடுக்காதீங்க. சரியா, அப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பிரான்ச், என்ன பிரான்ச்சோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது அக்கௌண்ட் நம்பர் IFSC கோடு தான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் மக்கள் நிறைய பேர் தவறு செய்கிற விஷயம். அப்போ அக்கௌண்ட் நம்பரில் பாஸ்புக்கில் என்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அதை கரெக்டாக எந்த தவறும் இல்லாமல் கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி IFSC கோடு பார்த்தீங்கன்னா 0O, ஸ்மால் லெட்ரு, கேபிட்டல் லெட்ரு, இதெல்லாம் கரெக்டாக புக்கில் எப்படி இருக்குதோ அதை பார்த்து அப்படியே போடுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் திரும்ப அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு 300 ரூபா நீங்கள் வந்து பெனால்ட்டி கொடுத்து தான் சரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு டைம் டைப் பண்ணும்போதே கரெக்டாக எல்லா விஷயத்தையும் கொடுத்துருங்க. எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு மேலேருந்து கீழே வர 1க்கு 10 முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர், அந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP எடுத்து நீங்கள் அந்த கீழே OTP அப்படிங்கிற காலத்தில் போட்டிங்கன்னா மேலேருந்து கீழே வர ஒரு டைம் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீழே சப்மிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொடுத்தாச்சுன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்துடுச்சுன்னா ஓகே. சரிங்களா, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பில் 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப் இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. நீங்கள் வந்து அதில் 3 டாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஆட்ஸ் வேலெட்னா 30 நாளைக்கு ஒரு முறை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ரிடீம் கேஷ் வேலெட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த தம்ஸ் அப் சிம்பிள் வந்துச்சுன்னா நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் வந்து இந்த நான் ஒர்க்கிங்கில் ஏர்ன் பண்ண இன்கம் தான் இது. ஒவ்வொரு டேட்லேயும் என்ன அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இப்போ தம்ஸ் அப் சிம்பிள் வந்துருச்சு. லாஸ்ட் வித்ட்ரால் 18ஆம் தேதி போட்டிருக்கேன். ஸோ 22-24 நாள் ஆச்சு. இப்போ அடுத்தது நான் இன்னைக்கு வந்து வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறேன். சரிங்களா, அப்போது நம்ம இந்த வேலெட்டில் 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஆட்ஸ் வேலெட் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குற பணத்தை வித்ட்ரால் பண்ணுறது. கேஷ் வேலெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிடீம் கேஷ் வேலெட் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கமிஷன் அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணுறது. இப்போ இந்த ப்ளஸ் பட்டன் அமுத்தியாச்சுன்னா மேலே எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். நீங்கள் அதில் எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட்டில் ₹1 கம்மியாக போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ நான் அதில் இருக்கிறதுல ₹2 கம்மியாக 61,020 போட்டிருக்கேன். அக்கௌண்ட் நம்பர் IFSC கோடெல்லாம் ஆல்ரெடி அதில் இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் மொபைல் நம்பர் மட்டும் போட்டாச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு OTP வந்துடும். சரிங்களா, இப்போ மொபைல் நம்பர் டைப் பண்ணியாச்சு, OTP வந்துருச்சு. அந்த OTPயை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக OTP காலத்தில் வந்து
தவறு இல்லாமல் வச்சு கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? வேலிடேட் ஓடிபி கொடுத்தாச்சுன்னா சப்மிட், அவ்வளோதான், சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த அமௌண்ட்டை நான் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளால் பேங்க்குக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆயிரும். இப்போ சனிக்கிழமை வரைக்கும் எல்லாம் ஆகிறதில்ல, மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அமௌண்ட் வந்துடுது. இப்படி தான் வந்து மைவி த்ரெட்ஸில் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடியதான அமௌண்ட் எல்லாம் வித்ட்ராவல் பண்ணுறது. இது வேலெட் அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஆட்ஸ் வேலெட் கொடுத்தோன்னா இதில் இது வரைக்கும் நான் வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் வந்து 60 ரூபா பண்ண முடியும். 50 to 60 ரூபா, 60 ரூபா வித்ட்ராவல் பண்ணேன் ஓஎம்மாக இருக்கும்போது. அடுத்து பேசிக் மெம்பராக மாறினதுக்கப்புறம் 200, 300 இப்படி வித்ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். கம்பெனியுடைய முழுமையான பிளான், செயல் திட்டங்களெல்லாம் பார்த்து புரிஞ்சு எனக்கு முழுமையான தெளிவு கிடைச்சதுக்கப்புறமா நான் கம்பெனியில் க்ரௌன் பேக் எடுத்துக்கிட்டேன். அதனால் என்னுடைய வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போது என்னுடைய வருமானம் மாதம் 54,000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன். இதில் வந்து கரெக்டாக 30 நாளைக்கு ஒரு முறை வித்ட்ராவல் பண்ணலாம். இது வரைக்கும் கரெக்டாக 30 நாளைக்கு ஒரு முறை வித்ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு பேமெண்ட் கூட எனக்கு மிஸ் ஆனதே இல்லை. எல்லா பே அவுட்டும் கரெக்டாக கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.